மையப்படுவதாக. தொடர்ந்தபடியாக அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை செய்தியாகவும் ஆலோசனை ஸ்டடியாகவும் போய்கொண்டிருக்கிறோம். சர்வாயுத வர்க்கம் ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள். ஆமென். ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் என்பதில் சத்தியம் என்னும் கச்சை என்றதான காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை நாம் எடுக்கும்போது இடையில் சில கருத்துக்கள் வரும்போது அப்படியே கொஞ்சம் தேவையாக நமக்கு வந்துவிடும். பேசலாம், அதை அப்படியே பேசிட்டு போகிறது வேறு. அதில் சில விளக்கங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் மாறி உள்ள வரும். ஸ்தோத்திரம். அதனால் அந்த ஒரு இதாட்டு வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியம் என்னும் கட்சி நான் முதலாவது சொன்னேன். இயேசு சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். ஆமென். இப்போ இயேசுவே சத்தியம். ஆமென். இப்போ சத்தியம் என்னும் கச்சை. ஆமென். ஆவியானவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆவியானவர்? சத்திய ஆவியானவர். என்ன ஆவியானவர்? சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம என்ன செய்யறது? நடத்துகிறோம். அப்போது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய ஒரு உபாத்தியார் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான ஒரு மூலம்தான் ஆவிக்குரிய நிலையில் உள்ள எல்லா காரியமும் நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். இரண்டால் அவர் நம்மை நடத்துகிறவர், வேறு சில அவர் போதிக்கிறவர். ஆமென். ஆமென். நமக்கு என்ன செய்கிற? போதனை செய்கிறவர், மற்றும் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு என்ன செய்கிற? வேண்டுதல் செய்கிறவர், நம்ம என்ன செய்கிற? பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அடைய முடிகிறது. ஆமென். அப்போ சகலமும் இயேசுதான் பேசுகிறார். ஆவியானவர் உயர்த்துவது, மகிமைப்படுத்துவது யாரு தான்? இயேசுவை தான். அல்லேலூயா. பாருங்க, அதற்கு ஆதாரமாகத்தான் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போமாக. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்க, அங்கே அழகா சொல்ற, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். நான் நேரமாக சொன்னேன், இயேசுவே சத்தியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேர் சத்திய ஆவியானவர். அப்போ சத்தியமாகிய இயேசுவிடத்தில் இருந்து சத்திய ஆவியானவர் ஆமென் நமக்கு எடுத்து என்ன செய்கிறார்? போதிக்கிறார். ஆமென். அப்போ சகலமும் சத்தியம் என்னும் கச்சை என்றால் வேறு ஒன்றுமல்ல. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டதை ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் சத்தியம். ஆமென். Praise the Lord. அதான் வேற ஒரு பெல்ட்டை ஒன்று கிட்டுறது அல்ல. ஆமென். அல்லேலூயா. அவ கிறிஸ்து இயேசுவாகிய சத்தியத்தை ஆமென் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? நடைமுறைப்படுத்தி வாழ்வது. ஆமென். அதான் சத்தியம் என்னும் கச்சை. அல்லேலூயா. அதான் சொல்லுகிற ஆவியானவர் என்ன? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறார். அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். மேல வாசித்தோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன நடத்துவார். அப்போ சத்தியத்திற்கு மாறாக பரிசுத்த ஆவியை என்ன செய்ய மாட்டார்? நடத்தவே மாட்டார். ஆமென். அதாவது அவருக்கு என்ன பேரு? சத்திய ஆவியானவர். இயேசுக்கு என்ன பேரு? இயேசுவே சத்தியம். ஆமென். அப்போ சத்தியத்திற்கு மாற என்ன சொல்ல? அதான் பாருங்க, இப்ரேயர்ல 3:1 வாசிப்போமாக.
கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்கள்? கவனித்து பாருங்கள். ஆமென். ஏன்னா அவர் சத்தியத்தின் தேவன். ஆமென். அப்போ அவரை என்ன செய்யணுமா? கவனி. அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கு. அது கற்று முடியாதது. ஆமென். காலமுறை என்ன செய்யறா இருக்கணும்? கற்றுக்கொண்டு தான் இருக்கணும். அதான் விஷயம். ஆமென். இயேசுவை முழுவதும் அவரை அறிந்து முடித்தவர்கள் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே இருப்பதுதான். ஆமென். அவரை அறிய 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 ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துட்டு இருக்கும்? மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். சொல்ற புரியுது இல்ல? அப்ப இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள அப்படின்னா அவரை அறிய அறிய இன்னும் சொல்ல போனா அவரை அனுபவிக்க அனுபவிக்க ஆமென் அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை, அவருடைய சாயல், அவருடைய பரிசுத்தம், அவருடைய சிந்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆமென். அதாகும் சத்தியம். ஆமென். சத்தியம் என்னும் கச்சை. அப்ப கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடையும் போது ஆமென் சத்துரு பயப்படுவான். ஆமென். எந்த ஒரு நபருக்கும் ஒரு நம்மை தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது பயபக்தி உண்டாகும். பயம் அல்ல. அல்லேலூயா. பயபக்தி, பயத்தோடு உள்ள பக்தி. ஓ, இவனோடு தேவன் இருக்கிறார். அதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதத்தை எடுத்துக்கொண்டு வருவது மட்டுமல்ல, வந்து சில பாட்டை பாடுவதனால மட்டுமல்ல, கொஞ்சம் ஆவியில் நிரம்புவது போல சில காரியங்களை நம்ம செய்தது மட்டுமல்ல. ஹல்லேலூயா. சில அந்நிய பாஷை மாதிரி நம்ம பேசிக்கொண்டது மட்டுமல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அனுபவித்து வாழ்வது, வெளிப்படுத்தி வாழ்வது. ஆமென். அதற்கு நமக்குள்ள அளவு கடந்த என்ன வேணும்? தாகமும் அவர் மேல் ஒரு அளவு கடந்த அன்பு நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்போதான் நம்ம அவரை அறிய முடியும். ஸ்தோத்திரம். நாம் யாரோடு அதிக நேரம் செலவிடுகிறோமோ, யாரோடு எவ்வளவு நேரம் பேசுகிறோமோ அவர்களுடைய குணங்கள் நம்மிடத்தில் வந்துடுது. ஆமென். அப்போ ஒரு தவறானது அவர்களோடு நாம் ஐக்கியம் வைக்க அவர்களிடத்தில் இருக்கிற தவறான சுபாவங்கள் நம்மிடத்தில் வந்துவிடும். அப்போ நாம் அதிகமாக இயேசுவிடத்தில் ஐக்கியம் வைக்க ஹல்லேலூயா அவரிடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தமான நல்ல குணம் நமக்குள்ளே கடந்தார். ஆமென். கைவிதலிலே சொல்லுவோம். அதான் விஷயம். அதனால்தான் பாருங்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கூட அவர் அப்படிதான் போதிக்கிறார். ஆமென். பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க. அதில் நாம் பார்க்கும்போது தீமோத்தேயுவிலே பார்க்கும்போது 2 தீமோத்தேயுவிலே 2வது அதிகாரம் 1 முதல் 5 வரை ஒரு காரியத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிரைஸ்ரால் வாசிக்கலாம் அதனுடைய 2ஆம் வசனம். நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்க அழகா சொல்லுகிறார். தண்டில் சேவகம் பண்ணுகிறவர்கள் யாவரும் ஏற்றவனாயிருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பாருங்க, அப்போ போதிக்கிற போதகன் அல்லேலூயா ஆமென் ஒரு ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒரு நபர், ஊழியக்காரர் பைசலாட் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்குமுறையை சத்தியம் நமக்கு போதிக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அநேக சாட்சிகள் முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றொரு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். என்ன போர் சேவகன்? நல்ல போர் சேவகன். ஆமென். நம்ம அங்க பார்த்தோம், போர் சேவகனுக்கு என்ன ஆயுதங்கள். ஆமென். அப்ப போர் சேவகனாக இருக்கிறவன் ஆயுதம் இல்லாம போர் போக முடியுமா? முடியாது. அவர் நான் உங்களுக்கு இதற்கு முன் பேசியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் நாம் ஆவிக்குரிய யுத்த களத்தில் போர் வீரர்களாக மாறிவிடுகிறோம்.
சரீரப்பிரகாரமாக மனிதர்களோடு அல்ல, அல்லேலூயா, ஆவிக்குரிய போர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை சூறையாடுவதற்காக ஆமென் சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருப்பார். அதில் தான் வேதம் சொல்லுகிறது, என்ன புத்தி உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த, என்ன புத்தி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் சொல்லிட்டு அடுத்தது என்ன இருக்கு, விழித்திரு. தெளிந்த புத்தி, அடுத்தது விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஏன் 2 பாயிண்டையும் அவர் கட்டாயப்படுத்துகிறார்? அல்லேலூயா. தெளிந்த புத்தி என்றால் உள்ளான நிலையில் உள்ள என்னது, சிந்தனை. அப்போ நம்முடைய உள்ளான மனதுக்குள் என்ன இருக்கணுமா, ஒரு தெளிவு வேண்டும். அப்போ நமக்குள் வருகிற சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் எது ஆவிக்குரியது, எது ஆவிக்குரியது அல்லாதது, எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை வித்தியாசமாக புரிந்து கொள்ளுகிற நிலையில் உள்ள என்ன வேணும், ஒரு மனநிலை நமக்கு வேணும். ஆமென். சத்ரு தேவையில்லாததெல்லாம் கொண்டு போடுவான், களைகளெல்லாம் நம்முடைய சிந்தனையை கொண்டு போடுவான். அல்லேலூயா. அது குணத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, செயல் மூலமாக சரி, நடக்கின் மூலமாக இருந்தாலும் சரி, பேச்சின் மூலம் சரி, பல களைகள் உள்ள போடுவான். அல்லேலூயா. நமக்குள் விழுகிற எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளில் வெளிப்படுகிற சுபாவங்கள் எத்தன்மை உள்ளது என்பதை தெளிவான சிந்தையோடு கூட அறியும் திறன் நமக்கு வேணும். அதை கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டால்தான் அந்த மனநிலையில் ஒரு தெளிவு இருக்கும். சொல்லும், எங்க தெளிவு இருக்கும்? உள்ளான நிலையில் ஒரு தெளிவு இருக்கும். அப்ப எதையும் திடீர்னு புரிந்து கொள்ள முடியும். இந்த பேச்சு அல்ல, இந்த நடக்கை, இந்த சிந்தை, இந்த ஐக்கியம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் பழகிற நபர்கள் மூலமே நம்ம பிரச்சனை வரும். பிரச்சனை என்று வேறு பிரச்சனை இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை. சரீர பிரகாரமாய் ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் உலக பிரகாரமாய் வந்து விட்டால் அதை என்ன பண்ணி விடலாம்? சரி கட்டி விடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற இழப்பை சரி கட்ட முடியாது. ஏன்னா அது தேவனுடைய காரியம் இல்லை. ஒரு பொருள் இழந்து விட்டால் அடுத்த காசு கொடுத்து வாங்கி விடலாம். அல்லேலூயா. துணி அழுக்காயிட்ட துவைச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த உண்மையான மனநிலை, அல்லேலூயா, அது கரைபடிந்து விட்டால், அல்லேலூயா, உடனே கிளியர் பண்ணவில்லை என்றால், அந்த எண்ணங்களை கிளியர் பண்ணவில்லை என்றால் போக போக நம்முடைய உள்ளான நிலையில் என்ன ஆயிரும்? ஒரு லாக்குள் ஆயிரும். சொல்ல புரியுதில்லை? கட்டப்பட்ட நிலை. நம்ம அதில் என்ன முடியும்? அது வெளியே வர முடியாது. நிறைய காரியம் உண்டு. அதாவது சொல்றது என்ன புத்தி? தெளிந்த புத்தி. அடுத்து எப்படி இருக்கணும்? விழிப்பு. விழிப்பு அடுத்த செக்ஷனாக. அப்போ தெளிந்த அந்த புத்தியில் வந்து விழாதபடி, அல்லேலூயா, நமக்கு என்ன வேணும்? விழிப்பு வேணும். விழித்திருக்கிற மனுஷன் தூரத்திலே பார்த்து கொள்வான். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. கண்ணு திறந்திருக்கிறவன் யார் வாரா, என்ன வருது, எங்க வருது, பக்கத்தில் வந்துச்சா, தூரத்தில் தெரியுமா தெரியாதா? இதுதான் அந்த விழிப்பு. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியம் வருகிறதோ, யார் மூலம் வருகிறதோ, ஆமென், என்ன வருது என்பது மட்டுமல்ல, யார் மூலம் வருது. கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பெற்றோர் மூலமாக இருக்கலாம், கணவன் அல்ல மனைவி மூலம், யார் மூலமாக இருக்குது, நண்பர் மூலமாக இருக்கலாம். எது வருதோ அதை எப்படி கண்டு தூரத்தில், ஓ நம்ம இந்த நிலை இது நமக்கு டேஞ்சரில் கொண்டு விடும், இந்த சூழ்நிலை இதை நம்ம தொடரக்கூடாது. தூர பார்வை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தூர பார்வை ஆவிக்கிற வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையை சீரழிக்குமா? என் வாழ்க்கை இது பக்தி விருத்தி உண்டாகுமா? என் வாழ்க்கைக்கு தீமை விளைவிக்குமா? என் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை இழக்க பண்ணுமா? தேவனுக்கு எனக்கும் உரிய உறவில் விரிசல் வந்து விடுமா? அல்லேலூயா. ஐயா, உலகத்தில் எந்த ஒரு மனுஷனிடத்தில் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் வந்தாலும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் தேவனுக்கு உனக்கு விரிசல் வந்துருச்சுனாலே சிக்கல் வந்துடும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு நமக்கு உரிய உறவில் என்ன வந்துடக்கூடாது, விரிசல் வராதபடி அது அந்த விரிசல் ஏற்படுத்துகிற காரியங்கள் எது வந்தாலும் தூரத்திலே பார்த்துக்கணும். அப்போ தூரத்தில் அறியணும்னா மாமிச கண்ணல்ல என்ன, ஆவியின் விழிப்பு. இன்னும் சொல்ல போன பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள நெருக்கத்தை சரியாய் வைத்து கொண்டால் தான் தூரத்தில் வருகிறதை அறிய முடியும். புரியுதா இல்லையா? இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கையை தள்ளியில சொல்லுவோம். சிறதான் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி. எப்படி? சேவகம் எழுதி கொண்டவனுக்கு எப்படி? ஏற்றவனாய், நம்பிக்கைக்குரியவனாய். ஆமென். சேவை எழுதி கொண்டவனுக்கு எப்படி? நம்பிக்கை. இவன் ஓகே, இவனை நம்பலாம், இவனுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அல்லேலூயா. இவன் எந்த நிலையில் இவனை பயன்படுத்தலாம். ஆமென். அப்ப தேவன் உன்னையும் என்னை என்ன செய்யணும்? நம்பணும். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி. என்னது? ஏற்றவனாய். அப்ப என்னை ஏற்படுத்தினவர் என்னை நம்பணும். எவ்வளவு அருமையான ஒரு பாயிண்ட் பாருங்க. அல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டு வைத்த கர்த்தர் உன்னை நம்பணும். உனக்கு இந்த பொறுப்பை ஒப்படைத்த தேவன் உன்னை நம்பணும். அவர் சொல்ல, என்னை கர்த்தர் எப்படி? உண்மை உள்ளவன் என்று நீ. அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க எவ்வளவு ஒரு நம்மளை ஆண்டவர் நம்பினாங்க. அவர் சொல்றாரு என்ன உண்மை. நம்ம பாடும், நம்புங்கப்பா உங்க பிள்ளைய பாடிடுவோம் ரொம்ப டேஸ்டா இல்லையா? பாடுவோமா இல்லையா? அப்படிதானே? நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளையன்னு அழுதழுதே. ஒரு நாள் ஒரு ஆள் அழுதழுதே பாடுது. ஆனால் அப்புறம் அந்த ஆள் வாழ்க்கையை பார்த்தா தாறுமாறா இருக்கு. எதில் ஒன்று நம்ப? அழுது பாடுவது நல்ல காரியம்தான். அப்போ நம்புறது எதில்? உனக்கு ஒப்புவித்த விசுவாச வாழ்க்கை, உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் முன்பதாக நீ வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை, நீ கர்த்தர் முன்பதாக வாழ்கிற அந்த விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை, இவங்களெல்லாம் கர்த்தர் பார்த்து அல்லேலூயா நீ பாடுறேன்னா உன்னை நம்பணும்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கணுமே. புரியுதா இல்லையா? அவர் சொல்றார் எப்படி? என்னை எப்படியா? உண்மை உள்ளவன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னையே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது எப்படி? என் பிள்ளை உண்மை உள்ளவன், என்கிட்ட உண்மையாக இருப்பான், என் மகன் என்கிட்ட உண்மையாக இருப்பான், என்னுடைய நான் வைத்த சபைக்குள் உண்மையாக இருப்பான், சக விசுவாசிகளும் முன்பதாய் உண்மையாக இருப்பான், என்னை வெளிப்படுத்துகிற மகனாக இருப்பான், என்னை வெளிப்படுத்துகிற மகளாக இருப்பான். அப்படி நம்பணும். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் தெரிந்து கொண்ட நபரை பல நிலையில் அவர் என்ன செய்வார்? வாட்ச் பண்ணுவார். சின்ன காரியத்தை கூட பார்ப்பார். ஏதோ ஒரு தவறுதல் சிந்தனையிலையோ செயல்லையோ நடைமுறைகள்லையோ வந்துருச்சுன்னா கூட உடனே நீ என்ன செய்கிற என்பதை பார்ப்பார், ஆண்டவர் பார்ப்பார். புரியுதா இல்லையா? ஐயோ இந்த காரியம் எனக்கு பிடிக்காத காரியத்தில் என் மகன் பேசிட்டான், சிந்திச்சிட்டான், உடனே அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது? உடனே அவன் என்கிட்ட ஓடி வரானா? என்கிட்ட அறிக்கை பண்ணி தன்னை கரெக்ட் பண்ணி சுத்திகரித்து கொள்கிறானா? இதை யார் பார்ப்பா? மனுஷன் அல்ல, ஒரு ஊழியக்காரன் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் தான் அறிய முடியும் அவனால்.
இன்னும் வந்திருக்கும்போது பக்தியும் அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா பரவாயில்ல நல்ல விசுவாசியம் நினைச்சிடும். அங்கே இருக்கிறார் பாரு, உனக்குள்ள இருக்கிறார் பாரு, உன்னோடு கூட இருக்கிறார் பாரு. அவரை சரியாக வாட்ச் பண்ணுகிறார். அப்போ ஒரு தேவனுக்கு முன்பதான் எப்படி இரு, அதான் சொல்ற உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி. அப்போ பவுல கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார் என்றாலே பவுல் என்ன செய்தாராம், என்னுடைய மகன் இத உண்மையாசி. எவ்வளப்போ ஊழியக்காரர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். சண்டே ஸ்கூல் ஊழியமும் சரி, வேறு சுவிசேஷ ஊழியங்களும் சரி, அல்லது வேறு யாரை விசிட் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைச்சு நான் பார்க்குறேன். என் மக என்ன செய்யறான், போகிற இடத்துல எப்படி நடந்து கொள்ளுகிறான், எப்படி பேசுகிறான், என்ன எண்ணத்தில் பழகுகிறான். புரியுதா இல்லையா? என்ன எண்ணத்தோடு பழகுகிறான், எல்லாம் மைனூட்டாக பார்க்கிற ஒருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சொல்றார் உண்மை உணர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை சரியா என்ன செய்யணும், கவனமாக வாழும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி, நம்பும்படி, ஏற்படுத்தினவருக்கு முன்பதாய் உண்மையாயிருக்கும்படி, ஏற்படுத்தின நபருக்கு முன்பதாய் ஒரு நற்சாட்சி உள்ளவன் இருக்கும்படி, அப்பதானே ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். புரியுதா இல்லையா? அந்த சாதாரண நிலையில் ஒன்று வைத்து பார்ப்பார். ஆமென். சின்ன பொறுப்பை கொடுத்து பார்ப்பார். சபைக்குள்ள சபைக்காக தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப எண்ணத்தை அவனுக்கு கொடுப்பார். எண்ணத்தை உள்ள வச்சுட்டு அவர் பார்ப்பார். ஆமென். அடு சபையில் உள்ள நபர்களை ஒன்று விசாரிக்கிற ஒரு மனநிலையை கொடுத்து வச்சு பார்ப்பார். ஆமென். சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சிந்தை, ஒரு பாரத்தை ஒரு கொடுத்தவனை கவனிப்பார். ஆமென். ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் பார்த்து பார்த்து அதுக்கு அடுத்துதான் உனக்கு ஒரு உயர்வை கற்றுக் கொடுப்பார். என்கிட்ட ஒரு நான் சொல்லியிருக்கேன் முன்ன, ஒரு சகோதரி வந்து என்னோட ஜெபம் பண்ண, பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணும். பாஸ்டர் எதுக்கு சிஸ்டர் ஜெபம் பண்ணும்? எனக்கு எல்லா வரமும் எனக்கு வேணாம். அப்படி போச்சு. எனக்கு எல்லா வரமும். ஓஹோ. நான் உடனே மொத்தமாக எனக்கு நான் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன் வரேன் இல்லை அவங்க போன, நான் எங்கே போகிறது? என்ன பண்ணுறது? அதிக ஆசை, பேஸே கரெக்டாக இல்லை. என்ன வேணுமா? 15 மாடி வீடு வேணுமா? போட்ட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அஸ்திவாரம் சரியில்லை. என்ன திட்டம்? 15 மாடி வீடு கிடைக்குமா? கட்டி முடிக்க முடியுமா? எல்லாம் எனக்கு எல்லா வரவும் எனக்கு வேணும் பாஸ்டர். அப்படியா சிஸ்டர்? அது என்னென்ன வரன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் அறிஞ்சுக்கணும் இல்லை. நீ இப்போ அடுத்தது அவங்க அந்த வரம் இந்த வரன்னு கொஞ்சம் அடித்து தள்ளுறாங்க. ஓ சரி, அப்படியா? நீங்கள் இப்போ இருக்கிற நிலையில் கரெக்டாக இருக்கிறீங்களா? உங்களோட விசுவாசியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த விசுவாசி என்ற ஸ்தானத்தில் சபைக்குள் சரியாக இருக்கிறீங்களா? சபையில் தெய்வ பயத்தோடு கர்த்தர் ஆராதிக்கிறீங்களா? ஊழியக்காரனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து வாழ்கிறீங்களா? சபைக்குள்ளே யாரையும் காயப்படுத்தாமல் துக்கப்படுத்தாமல் ஊழியக்காரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறீங்களா? உடனே மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சு. முதல்ல பேஸை கரெக்ட் பண்ணுங்க சிஸ்டர். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை, சபை வாழ்க்கை, இதில் என்ன செய்யுங்க? கிளியராக இருங்க.
அதற்கு ஒரே வழி யார் தான்? பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியம். சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுவது. அதுக்கப்புறம் தேவன் நீங்கள் கரெக்டாக இருக்கிறத பார்த்து, அல்லேலூயா, இருக்கிற நிலையில கரெக்டாக இருக்கிறத பார்த்து நீங்கள் கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவன் ஒரு நபரை உயர்த்த முதலாவது உன்னை வைத்திருக்கிற இடத்தில் நீ எப்படி என்பதை கர்த்தர் பார்ப்பார். உனக்கு ஒப்புவித்த பொறுப்பில் நீ எப்படி இருக்கிறாய்? உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ எப்படி இருக்கிறாய்? நீ பெற்ற அபிஷேகத்தில் நீ எப்படி நிலைத்திருக்கிறாயோ? ஹல்லேலூயா. கேட்கிற சத்தியத்துக்கு முன்பாக உன் இருதயம் என்ன சொல்லுகிறது, உன் எண்ணம் என்ன சொல்லுகிறது என்பதை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். அதான் சொல்லுகிறார், சேவகம் எழுதினவனுக்கு எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி. அடுத்தது, பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். என்ன அலுவல்? ஆதாயத்திற்காக இறுதியும் போவாதுன்னா எவ்வளோ அழகான வார்த்தை. ஆமென். வைத்து பிழப்புக்காக இந்த காரியத்தை, ஊழியத்தை, இந்த செயலை செய்கிற ஒரு சிந்தை அவனுக்குள்ள வந்துடக்கூடாது. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள்ல அவட மனது போயிடுச்சுன்னா, அல்லேலூயா, ஆமென், சேவை எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஏன்? ஆதாயத்திற்காக சாஞ்சி கொடுக்க வேண்டியவர். அதில் தான் இந்த உபதேச மாற்றம் என்பது வருவது. அப்போ உபதேச மாற்றங்கள் எதற்கென்றால் மனுஷனை பிரியப்படுத்துவது. உன்னை ஏற்படுத்தினவர் உண்டு அல்லவா? அல்லேலூயா. உன்னை சேவகம் எழுதி கொண்டு ஏற்றவனாய் இருக்கும்படி அல்லவா ஒப்புவித்தார். அல்லேலூயா. உன்னை ஏற்படுத்தின அதற்கு தானே. அப்போ ஏற்படுத்தினவருக்கு முன்பதாக அவர் எதிர்பார்க்கிற நிலையில் நீ நிலைத்திருந்து செயல்படாமல் உன் ஆதாயத்திற்காக ஊழிய பாணியை மாற்றலாமா? புரியுதா இல்லையா? உன் சம்பாத்தியத்திற்காக, நீ விரும்புகிற ஆசை, பண ஆசைக்காக, உன் பெயர் புகழ்ச்சிக்காக, மதிப்பு மரியாதை கிடைப்பதற்காக, சமுதாயத்தில் ஆவிக்குரிய நிலையில் ஊழிய பாதையில் நான் பெரிய ஒரு ஊழியக்காரன் தன்னை எல்லாரும் மெச்சுக்கொள்வதற்காக, இவர் சபையில் ஏராளம் ஆட்கள் போகிறார்கள் என்று சொல்லுகிற நிலையில், ஏராளம் காணிக்கப்பட வருகிறது என்று சொல்லத்தக்க நிலையில் தன்னை ஒரு எப்படி பிழைப்பு கடுத்த இம்மைக்குரிய அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற பணத்திற்காக, உலக நன்மைக்காக, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சேவகம் எழுதி கொண்டவருக்கு ஏற்ற நிலையில் நீ செயல்படாமல் உன் மன விருப்பத்துக்கு நேரம் என்ன செய்கிற? சாய்கிறாய். அதான் பவுல் சொல்ற, உண்மை உள்ளவன் என்று நீ. அல்லேலூயா. பவுல் அதை சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுவில் பல பகுதிகளில் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவில் 4வது அதிகாரத்தில் ஏராளமான காரியங்கள் கடைசியில் வரும்போது என்ன நடக்குன்னா, ஸ்தோத்திரம், அப்படி 9க்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. 9 வாசிப்போம். நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. சொல்ற அப்படி தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் எப்படி ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. ஆமென். சேவகம் எழுதி கொண்டவருக்கு ஏற்றபடி இல்லை. ஆமென். அழைத்தவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனா இல்லை. எதன் மேல் ஆசை வந்து போச்சு? இப்பிரபஞ்சம், உலக நன்மை, உலக ஆசீர்வாதங்கள் மேல் என்ன வந்துச்சு? ஆசை வந்ததால், அல்லேலூயா, சத்தியத்தை போதிக்கிறதான
ஆவிக்குரிய தகப்பனாகிய யாரு? பவுலோடு இருக்க முடியல. சொல்ல புரியுதா இல்லையா? பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து எங்க போறான்? தெசலோனிக்கேயர். அப்போ பவுல் எந்த ஏரியாவை கட் பண்றாரு? உலக ஆசைய கட் பண்ணி போதிக்கிறார். ஆமென். உலக ஆசை கூடாது ஊழியக்காரனுக்கு. ஒரு தேவ பிள்ளை உலகம் 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 ஆசைப்படக்கூடாது. ஆமென். அவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் என்ன வச்சானா? ஆசை. அப்போ உலகத்தின் மேல் ஆசைன்னா உலகத்தில் என்ன இருக்கு? ஆசாபாசம் இருக்கு, சிற்றின்மை இருக்கு, சொகுசு இருக்கு, பணம் இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. இவைகள் மேல் என்ன வந்து போச்சு? ஆசை வந்ததுனால யாரோடு கூட இருக்க முடியல? பவுலோடு இருக்க முடியல. புரியுதில்ல? அப்போ சபைக்குள்ள எடுத்துக்கொண்டால் சத்தியம் பேசுகிற ஒரு ஊழியக்காரனோடு ஒரு நபருக்கு இருக்க முடியவில்லை என்றால் அவருடைய இருதயம் வேற எங்கேயோ ஆசை கொண்டு போகுதுன்னு அர்த்தம். தெய்வ பக்தி உள்ளவர்கள் தெய்வ பக்திக்கு ஏதுவான நிலையில் சத்தியத்தை கேட்க நாடுவார்கள், வாஞ்சிப்பார்கள். அந்த பக்தியில் வேஷத்துக்குள் வரும்போது, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற ஒரு மனநிலை வந்துவிட்டால் எது பிடிக்காது? சத்தியம் பிடிக்காது. புரியுதா இல்லையா? ரொம்ப கவனம். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில் உள்ள நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேலே கொண்டிருக்கான் தேவன் விரும்புகிறார். ஆமென். நீ எங்கே போயிடக்கூடாது? கீழே போயிடக்கூடாது. அதை புரிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வாழணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டது. ஆமென். பிரிந்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இப்போ பவுலோடு என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. ஏன்? இவர் உலக ஆசை என்ன செய்கிறாரு? கட் பண்ணுறாரு. இந்த உலகத்தை ஆசா பாசத்தை கட் பண்ணுறாரு. உலகம் பணம் 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 உள்ளதை கட் பண்ணி பேசுகிறாரு. இப்போ இவருக்கு அங்கே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியல. யூதாசு இருக்க முடிஞ்சா? முடியல. அவன் என்ன ஆசை? பண ஆசை. யாரு கூட உட்கார முடியல? இயேசு கூட. கொஞ்ச நேரம் இயேசு கூட உட்காருவான், கொஞ்ச நேரம் உலகத்தான கூட உட்காருவான். ஆமே. கடைசியில் மொத்தமாக எங்கே போயிட்டான்? உலகத்தானோட அழிஞ்சு போயிட்டான். ஆமென். புரிஞ்ச மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவை உங்களுக்கு விளக்கி 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 கொடுக்குறேன்னா நமக்கு தேவையான சில ஆலோசனை இதுக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. மொத்தமாக பேசிட்டு போக முடியும். அல்லேலூயா. சரி, அடுத்தது கிறிஸ்கே எங்க? கலத்திய நாட்டுக்கும் தீத்து போய்விட்டான். யாரு கூட இருக்கல? இருக்க முடியல. போயிட்டே இருக்கான், விட்டுட்டு போயிட்டான். இவங்க கூட நமக்கு செட் ஆகாதப்பா. ஓ சொல்லிட்டு அடுத்த கீழே லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். பார்த்தீங்களா? ஒட்டிக்கிட்டான் லூக்கா. அல்லேலூயா. அதாவது கூட இருக்கணுங்கனாலே அதை போதிக்கிற சத்தியத்தை வைக்கிற ஒழுங்கு எப்படி? நமக்கு தானே தேவை. பேதுரு சொன்னா இல்ல, யாரிடத்தில் போக மாட்டேன், நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. அழகான வார்த்தை பாரு. அல்லேலூயா. சொல்றாங்க 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரத்தில், ஆண்டவரே நீர் பேசுறது கொஞ்சம் கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு எல்லாவனும் ஒவ்வொரு தானே ஒழிச்சு ஒழிச்சு ஓடுறாங்க. வாசிப்போம் அதில். அது முதல் அநேகர் நடக்கல, நடவாமல் அடாடாடாடாடா, இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. எவ்வளோ ஊழிய பாதையில் கர்த்தரை மட்டும் சார்ந்து போனால் வாழலாம். மனுஷரை சார்ந்து போனால் பாதியிலே ஆள விட்டோம். அல்லேலூயா. அவன் ரொம்ப நல்ல ஸ்தோத்திரம் பாஸ்டர் போன அப்பா நமக்கு கிடைச்ச நல்ல மீனுன்னு நினைப்போம். அவ்வளோதான். பாதியில் என்ன செய்யும்? நம்மளே விளங்கிறோம்.
அதான் ஒரு சபைக்குள்ள ஒரு விசுவாசி வழிபோக்கனா இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? என்னுடைய இடங்கள் ஒரு மனநிலையில் இருக்கணும் சபைக்குள்ள. இப்போ சொல்றபடி அது முதல் அநேகர் நடவாமல் பின்வாங்கி போனான். உடனே அடுத்தது பார்த்தார், எல்லாரும் போகிறான் பாரு, திருப்பி போகிறான். டேய் பெரிய ஜிப்பாக்காரன், ஒயிட் சாரி, நகை ஒன்றும் போடலை, ரொம்ப ஆர்டர். எப்பா எங்கே போகிற, வா 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 சமாளிச்சுக்கலாம், இது நான் ஒன்றும் அந்த கடுமையான வார்த்தை பேச மாட்டேவா நடு கூப்பிட்டாரா? இல்லை, அவர் பேசுனது தான். யாருக்காக அவர் என்ன சத்தியத்தை வளைக்க மாட்டார். இன்னைக்கு தான் சத்தியத்தை தான் சொல்லப்பட்டது. எது சேவகம் எழுதுனவனுக்கு முன்பதான் எப்படியா இந்த பாயிண்ட் வசி பார்ப்போம். சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்காமல் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல். அப்படி என்றால் ஏற்றவனாய் நிற்க முடியாமல் வைத்து பிழப்புக்காக என்னது உபதேசத்தையும் சத்தியத்தையும் புரட்டுவது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஊழியம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இப்போ இந்த நிலையில் இருக்க மனமில்லை. நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்ல 12 பேரும் பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். ரொம்ப அழகாக கேட்டார் அன்பா, கோவப்படவே இல்லை. உடனே அடுத்தது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிற கைகளை தட்டி யாரிடத்தில் போவோம்? எந்த வசனம் இருக்கு? சத்தமா சொல்லு. மேல போறதற்குரிய வசனம் இருக்கு. சத்தியம்தான் நம்ம மேல ஆயத்தப்படலாம். சத்தியத்தை விட்டு நம்ம என்ன பேச முடியும்? ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை விட்டு பேசினாலே அவங்களுக்கு என்ன செய்ய இருக்கு? வளைக்க பெரிய ஆபத்து. சத்தியம் சத்தியம் சத்தியத்தில் நீ என்ன செய்யணும்? ஒட்டணும். சத்தியம் உனக்கு நேரம் வளைஞ்சு கொடுக்காது. அதான் விஷயம். சத்தியத்தில் நீ வா, சத்தியம் உனக்காக வளையாது. ஆமென், ஆமென். அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு நித்தியத்திற்கு நேராகத்தான் கர்த்தருடைய வார்த்தை வழி நடத்த வேண்டும். சத்தியம் என்பது தேவ ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவது. சத்தியம் என்பது இயேசுவுக்கு நேராக மட்டுமே வழி நடத்துவது. மாற்று பாதையில் என்ன செய்ய முடியாது? பிழைப்புக்கு அடுத்த வழியில் என்ன செய்யாது? வளைஞ்சு கொடுக்காது. அதான் என்னுடைய காரியம். ஓகே, அடுத்தது கீழே லூக்கா மாத்திரை என்னோடு கூட இருக்கிறான். கூட்டி கொண்டு வா. அடுத்தது பாருங்க, அவருடைய ஊழியத்தில் உதவியாக அவர் கீழே விருந்து வளர்ந்தவங்களுடைய மனநிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உரிமையோடு சொல்றாரு. என்னன்னு எப்படி சொல்ல? உரிமையோட துரோக பட்டணத்திலிருந்து எடுத்துட்டு வா. என்ன நான் அவனை வேலைக்காரனா என்ன கேட்க? அல்லேலூயா. அது என்ன செய்யட்டா? என்ன மேலங்கே அங்கே இருக்கு, பொத்தவ சொல்ல இருக்கு, எடுத்துட்டு வா. நான் என்ன வேலைக்காரனா? வேணாம், வந்து இடத்துல போகும். அப்படி சொல்லல. அந்த உரிமை, ஏன்னா தன்னுடைய ஆவிக்குரிய மகன் அந்த
அந்த உரிமையோட. ஆனால் அடுத்த பாயிண்ட் பாரு, பேர் நல்ல பேர் தான். கண்ணான்னா என்ன தொழில்? கண்ணான், தட்டான், ஸ்தோத்திரம். பொன்னாசாரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்ணானாகிய அலெக்சாண்டர். என்னது? கண்ணானாகிய அலெக்சாண்டர் வெகு தீமை செய்தானா. யாருக்கு சொல்லுங்க? வளர்த்த ஆவிக்குரிய தகப்பனு. ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்தானா? வெகு தீமை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய தகப்பன்களுக்கு தீமை உண்டாகிற மாதிரி நடந்து கொள்ள முடியுமா? பேச முடியுமா? அவங்க வேதனைப்படுற மாதிரி நடக்க முடியுமா? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர்ல 13:17 வாசிங்க. பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரு நடத்துகிறவர்கள்? உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம். அந்த உத்தரவாதம் பண்ணுகிறதுனால்தான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எங்க நீங்க வழி நடத்தும்? பரலோகத்துக்கு நேராக. அல்லேலூயா. அந்த உத்தரவாதம் பண்ணுகிற மனநிலை இருக்கிறதுனால தான் சத்தியம் உங்களுக்கு சத்தியமாய் போதிப்பது. ஆமென். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? உருவாக்கப்படணும். என தேவன் தந்த ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி அடையணும். ஆமென். சொல்றபடி கண்ணானாகிய அலெக்சாண்டர் வெகு தீமை செய்தான். ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தீமைக்கு செய்யும். ஆமென். ஒன்றும் வேண்டாம். இப்போ நமக்கு அப்படிப்பட்ட யாரும் இல்லை. நம்ம சபையில் யாராவது ஒரு ஆள் எனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சு விடுவோமே. எனக்கு எதிராக பேசுகிறது, எனக்கு எதிராக இந்த மாதிரி என்னை கொண்டு தூற்றுறது, எனக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறது. அப்போ சபைக்குள்ள அப்படி பேச பேச ஒரு மனம் கெடும், ஊழியக்கான நிம்மதி கெடும். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸ்தோத்திரம். சிலரை ஏதாவது பேசி இடரப் பண்ணுவது, இப்படியெல்லாம் பண்ணுவேன். அப்படி ஒரு ஆள் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு வேதனைடா. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆட்களை உருவாக்கினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்காக சோமனை உபவாசம் போட்டான்ப்பா, இவங்களை எவ்வளோ பிரயாசப்பட்டு கத்துற வார்த்தை ஒரு வாரம் கொடுத்தேன். இவங்க சாதாரணமாட்டே இப்படி அலட்சியம் நாசம் பண்ணிடுறாங்களே, சாதாரணமாட்டே இவங்க ஈஸியாக அதை கெடுத்துடுறாங்களே, நல்ல ஆவிக்குரிய தரமாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையை இவங்க சீரழிச்சிடுறாங்களே. இவனுக்கு துக்கம் இருக்குமா இருக்காதா? எவ்வளோ பெரிய வேதனை. ஏன்னா கிறிஸ்துவன் சபை அல்லவா, இயேசுவன் சரீரம். ஆமென். அல்லேலூயா. அதில் ஒரு சின்ன ஒரு கலக்கம் உண்டு பண்ணாலே சரீரம் முழுவதும் பிரச்சனை வந்துடும். சரீரத்தில் இந்த இடத்துல ஒரு இது பிடிச்சாச்சுன்னா உடனே வலி எல்லா இடமும் தெரியுது. இதே மாதிரி தான் தேவ சபைக்குள் யார் மூலமாகிலும் ஒரு தீமை, ஒரு டிஸ்டர்ப் உண்டாயிட்டாலே சபை முழுவதுக்கும் ஒரு பாதிப்பு வந்துடும். ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாட்கள், பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள், தேவ ஜனங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கிறது ஒன்றும் தான் அவனுக்கு சந்தோஷம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணுற, நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க, நல்லா ஆவியில் ஆராதிக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, தாகத்தோடு ஓடி வராங்கன்னா அது ஒன்றும் தான் ஊழியக்கான சந்தோஷம். வேற எதுவுமே இல்லை. கொடுக்கறதல்ல சந்தோஷம், காணிக்க போடுறதல்ல சந்தோஷம். ஆமென். ஆவிக்குரிய நிலையில் நல்லா இருக்கிறது சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த எதிர்பார்ப்பில் நம்ம மாறும்போது நமக்கு எதிராக ஒரு தீங்கு ஒரு நபர் செய்கிறாங்கன்னா, நடந்து கொள்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப வேதனை, தாங்க முடியாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த பாரம் இருக்கும். உண்மை உள்ளவனாக என்று கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற சபை. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸ் காட். ஆமென். சரி, ஒரு கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு
வெகு தீமை செய்தான். அடுத்தது அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. ஏய், எனக்கு எதிராக அந்த செய்தியாடான்னு சண்டை போக முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லிட்டா பவுல்? அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாரா? நடக்குமா நடக்காதா? எவ்வளோ அப்போ ஊழியங்களில் சில அந்த பாயிண்டை வாசிப்போம். எபிரேயரில் 13-17 உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடினால் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? அடங்குங்க. அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், துக்கத்தோட அப்படி செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு 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 அழுத்தமான வீடு பாருங்க. ஆமென். ஆத்துமக்களை என்ன பண்றான்? உத்தரவாதம். எப்படி பண்ணக்கூடாது? துக்கத்தோட பண்ணக்கூடாது. எப்படி பண்ணோம்? சந்தோஷத்தோடு. துக்கத்தோடு பண்ண உங்களுக்கு எப்படி இருக்காது? பிரயோஜனமா இருக்கு. பவுல் இங்க துக்கப்படுறான். அலெக்சாண்டர் பெரும் தீங்கு செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற? அப்படி நீயும் எப்படி சத்தமா சொல்லு, நீயும் அவனை குறித்து எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. சத்தமா சொல்லு. ஒரு நபர் சபைக்குள் கலகம் பண்ணுகிறது மாதிரி, பிரிவினை உண்டு பண்றது மாதிரி, பேசுவோ நடந்து கொள்ளுகிறதோ செய்கிறதை நீங்கள் யாராவது கவனித்தால் அல்லேலூயா அவரை குறித்து என்ன செய்யணும்? கவனம். ஏன் கவனம்? அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் ஐக்கியமானா அந்த ஆவி என்ன ஆயிரும்? உனக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிரும். நீ அதுல ஒரு நபராய் மாறிடுவ. விட்டு விலகி இறைவனை பண்றவங்க, கலகம் பண்றவங்க, கோல் மூட்டுறவங்க, பிரச்சனை பண்றவங்க, நிம்மதியை கெடுக்கிறவங்க, உற்சாகத்தை கெடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவளை கொடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை கவனம். ஏன்னா அதில் நீ மாட்டிட்டேன்னு ஒன்று என்ன செய்ய விடுவிக்க முடியும். அவர் ஸ்பிரிட் மாட்டிட்டாங்க, கஷ்டம், வெளியே வர முடியாது. பரவாயில்ல, ஆவிக்கிற வாக்க முன்னேறணும்னு ஒரு எண்ணம் வர, ஆனால் முன்னேற முடியாது. அப்படியே கிடக்கும் விழுந்து. பைபிள் சர்ச்சைக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையில் கால் முடிஞ்ச மாதிரி இருக்கும், செயல்பட வாழ முடியும். அந்த நிலை நமக்கு எதுக்கு? அல்லேலூயா. அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். குறைகள் வரும், நம்மளோட பலவீனங்கள் குறைகள் வரும். ஆனால் அதை உடனே என்ன கரெக்ட் பண்ணி, ஓ இது ஆபத்து. அதுதான் தூரப்பார்வை, விழிப்புள்ளது. அல்லேலூயா. எப்படி விழித்திருக்கு, அறிகிற ஒரு தெளிவு வேணும். இது எப்படி வருது நமக்கு எதிராக, எந்த நிலையில் வருது என்பதை அறிந்து. ஏன் மேலே உள்ள அந்த தேவ ராஜ்யத்தினுடைய அந்த நிலையை நீ இழந்துட்டா நரகத்துக்குள்ள போகணும். பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதியை இழந்துட்டா எங்கதான் போகணும்? அக்னி கண்ணீர கடலுக்குள்ள போகணும். எதுக்கு அப்படி ஒரு வேலை நமக்கு? கையை தலையில சொல்லு. அடுத்தது, அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவன். கையை தலையில சொல்லுவான். எப்படி நிற்கிறவன்? எதிர்த்து, சத்தியத்துக்கு எதிர்த்து. யாரு? அலெக்சாண்டர். எதுக்கு எதிர்த்து நிற்கிறவன்? சத்தியத்துக்கு எதிர்க்கு. அப்போ சத்தியம் கேட்கும் போது நம்முடைய இருதயத்தின் எண்ணம் என்ன செய்யக்கூடாது? எதிர்க்கிற மனநிலை வரக்கூடாது. அது ஆபத்து. அது யாருடைய ஆவி என்றால் கண்ணானாகி அலெக்சாண்டர் ஸ்பிரிட். சத்தியத்துக்கு எதிர்க்கிற மனநிலை ஆபத்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. அது பொதுவாக கிரியை செய்யும், நுழைய பார்க்கும், புரிந்து, அதான் தூரப்பார்வை. விழிப்புள்ளவனாயிரு. அல்லேலூயா. அறிந்தவுட ஓக்கு விலகிரு. அவரோட ஆட்களோட நிச்சயம் ஐக்கியம் வைக்காத.
ஃபோன் பண்ணால் கூட கட் பண்ண, எதுக்கு சும்மா இல்லையா சொல்லி, அப்பா தயவு செய்து எனக்கு ஒர்க்கு இருக்குது, தொந்தரவு பண்ணாது. இப்போ என்ன அவன் என்ன நமக்கு என்ன, நமக்கு அவனுக்கு சாப்பாடு தான் தின்றும். எவனாக இருந்தால் என்ன, உன் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு டிஸ்டர்ப் உண்டாகிற மாதிரி ஒரு நபர் உன்னோட அப்பப்போ ஃபோன் பண்ணுறான்னா, பிரதர் பிரைசலால் பிரதர், சிஸ்டர் பிரதர், இனிமேல் என்ன செய்யாது எனக்கு ஃபோன் பண்ணான். ஏன் அவருக்கும் உனக்கு ஒரு தொடர்பு கட்டாயிரும், அங்கே பிரச்சனை வந்துடும். அதுக்காக நீ யாரையும் பகை விட்டுலாம், தள்ளி விடலாம். தேவனுக்காய் இந்த பக்கம் எட்டி பார்த்துடாது, அவ்வளோதான். எனக்கு தேவனுக்குரிய உறவு தான் முக்கியம். ஆமென். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டலாம் எனக்கு பரவாயில்லை. உன்னை பிரியப்படுத்தி நான் வாழ முடியாது, என் அப்பனை பிரியப்படுத்தி வாழணும். ஆமென். அப்படி ஒரு வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும். ஆமென். அந்த வைராக்கியம் என்ன குறித்த வைராக்கியம் இல்லையா, உனக்கு தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கு. ஊழியக்காரனை தூக்கி வாழ போறேன் கட்டு, அவன் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி கையை வைத்து சொல்லுவோம். அதில் ஒரு இது கை நீட்டி வச்சு சிந்தல் பாடின்னு ஒரு போர்டு வச்சு, என்னென்ன போர்டு பார்த்தா, ஓ சிந்தல் பாடி தான் ரூட்டான். இதே மாதிரி கை காட்டி மாதிரி தான் ஊழியக்காரன். ஆமே, நீ போண்டிதங்க எங்கே போகணும் அங்கே போகணும். அல்லேலூயா. ஊழியக்காரனை விட்டுரு. ஆமே, அவன் போயிடுவான், நாளை போயிடுவான், அது வேற விஷயம். அவன் என்ன செய்ய, தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு மதிப்பு, ஒரு கனம், அவ்வளோதான். தேவனுக்கு பயப்படு. ஆமே. சரி, அடுத்தது பாருங்க, எதிர்த்து நிற்கிறவன். நான் முதல் விஷய நிற்கையில் ஒருவன் என்னோடு கூட இருக்கவில்லை, கைவிட்டார். மதம் ஊழியக்காரனை போய் கைவிட்ட கேச இருக்கு. அதை அழகா சொல்றார். நான் முதல் விஷய உத்தரவு சொல்லுகையில் இருக்கவில்லை, அதுக்கும் ஜெபம் பண்றார். பாவம், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு ஜெபம், தோற்றம். ஆமாம், சில பிரச்சனை வரும்போது ஊழியக்காரனை விட்டுட்டு ஓடிடுறது. போராட்டம் கஷ்டம் இருக்க வரும்போது ஊழியக்காரனை விட்டுட்டு எங்கே காணோம், நான் அந்த வேலையை போனேன், இந்த வேலையை. அல்லேலூயா. எவ்வளோ காரியங்கள் இருக்கு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இதில் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை நம்பி வைத்திரு, கையை வைத்தாலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல 3வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். ஓ, எவ்வளோ அழகா சொல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் அந்தைய பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன செய்கிறேன், தொடர்கிறேன். ஆகையால் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும். சொல்லப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் மந்தைய பொருள். ஆமென். என்ன சூழ்நிலை இடையில வந்தாலும், ஆமென், அதெல்லாம் முக்கியம். ஹல்லேலூயா. எது முக்கியம்? பவுலுக்குள்ள இருக்கிற ஒரே ஆர்வம், என்னதான் உலகம் நடந்தால், ஹல்லேலூயா, எனக்கு எது முக்கியம்? பந்தய பொருள் முக்கியம். நான் சென்றடைய வேண்டிய இடத்துல சென்றடையணும், பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குருந்தில் 9வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென். எப்படி ஓடுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். இன்னும் சொல்லப்பட்டு இச்சை அடக்கத்தோடு. சிந்தனை நினைச்சு கூட வேறு பக்கம் விட்டுறாத, எண்ணங்களை வேறு பக்கம் விட்டுறாத, ஆசைகளை வேறு பக்கம் விட்டுறாத, கவனத்தை சத்தியத்து புறம்பா விட்டுறாத, இலக்கை நோக்கி தொடரு. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு ஆழமான தீர்மானம், பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தும் பாதை. ஆமென்.
கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுகிற வார்த்தையின்படி ஆமென், சத்தியத்தின்படி ஆமென், கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுப்பது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நமக்குள்ள அந்த சிந்தனை இருக்கும். அதான் சொல்லப்பட்டு எப்படி இருங்க, தெளிந்த புத்தி. அடுத்தது விழிப்பு. எது சத்தியத்தை விட்டு விலக்குவது, எது இழச்சை உண்டு பண்ணுவது, எந்த ஆலோசனை என்னை தடுக்கிறது, உற்சாகத்தை கெடுக்கிறது, ஜெப வாழ்க்கையை தடுக்கிறது என்று தூர பார்வை வேணும். ஆமென், ஆமென். சில நேரம் நம்ம சில காரியத்துக்கு சில நபரை கூட நம்ம என்ன வேண்டிய வரும், விட வேண்டிய வரும். சில ஐக்கியத்தை கூட தள்ளி வைக்க வேண்டிய வரும். அவன் சொல்றார், கிறிஸ்துவுக்காய் லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டமாயிவிட்டு. உலக பிரகாரமாக சில நன்மைகள் உனக்கு சில மூலம் அடைகிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாய் உன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை இடர்கள் வருகிறதா இருக்கா? அது வேண்டாம் உனக்கு. ஆமென். அந்த ஐக்கியம் உனக்கு வேண்டாம், அதை விட்டுரு. வேணும், நீ யாருக்கு முன்ன கரெக்டா இருக்கணும், தேவனுக்கு முன்னதான் யோக்கியதை உள்ளவனா நீ வாழணும், அவனை பார்த்து சந்தோஷப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தும் எவ்வளவு அழகான ஒரு பாராட்டுகிற வார்த்தை பாருங்க. தேவ மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லணும், உனக்கு என்ன பலன், கொஞ்சம் பலன் தான்ப்பா இருக்கு. என் நாமத்தை நீ என்ன செய்யல, மறுதலிக்காமல் என் வசனத்தை என்ன செய்த, கை கொண்ட. தேவன் உன்னை பார்த்து சொல்லணும், இப்படி நீ கை கொண்டபடியினால் திறந்த வாசனை உங்களுடைய கைகளை தட்டி கத்திரமாய்ப்படுத்தோம். ஹல்லேலூயா. உனக்குரிய நன்மையான வாசல் திறக்கப்பட வேண்டுமா? பூட்டப்பட்டிருக்கிற வாசல் உனக்கு திறக்கப்பட வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய், கை கொள். இருக்கிற பலன். ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை என்ன செய்யல, வசனத்தை நீ என்ன செய், கை கொண்டபடி திறந்த வாசல். தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் நமக்கு தேவைதான். கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு தீர்மானத்தில் கடந்து போவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் சமத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து வாழ என்ன ஒப்பு கொடுக்குறாப்பா. என்னதான் சூழ்நிலை வந்தாலும், எதுதான் எதிராய் வந்தாலும் எனக்கு நீர் தான்ப்பா முக்கியம், எனக்கு நீர் தான் முக்கியம், எனக்கு நீர் தான் முக்கியம்ப்பா. உலகம் அல்ல, உலகத்துக்குரிய காரியம் என்ன, என் அப்பா இயேசுதான் எனக்கு முக்கியம் என்ற ஆழமான ஒரு தீர்மானம் உனக்குள்ள உண்டாகட்டும். கர்த்தருடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நாட்கள், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆமென், ஆமென். வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால இனி எப்படியோ வாழ வேண்டியதல்ல, அங்கே எங்குமாக மனதை விட வேண்டியதல்ல. இயேசுவுக்காய், இயேசுவுக்காய். ஆமென், ஹல்லேலூயா. ஓடுகிறேன், ஓடுகிறேன் இயேசுவுக்காய். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக சத்தியம் என்ற கட்சியை தலைப்பாய் கொண்டு
நாட்கள் சில ஆலோசனைகளை ஆவியாளர் எங்களோடு இடைப்பட்டபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனாக இருந்தாலும் தேவ ஜனமாக இருந்தாலும் எங்களை ஒப்புவித்தது, எங்களை வைத்த ஸ்தானம், எங்களை நம்பி கத்த தந்ததான காரியங்கள் உண்மையாய் இருந்து வெற்றிகரமாய் பவுல் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். ஆமென். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எப்படியாகிலும் அடைவதற்காக தொடர்கிறேன் என்று சொன்னது போல. ஆமென். நாட்கள் எங்கள் வாழ்க்கை அப்படி காணப்படட்டும். அதற்கு எங்களை தருகிறோம் அப்பா. எல்லா போராட்டத்தை மாற்றுவீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. சத்துருடைய தந்திரங்கள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். செய்யும் வந்தவர்களை ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து